இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் தொடர்பாக அமைச்சர்களுக்கு தெளிவுபடுத்தும் செயலமர்வு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். தரிஸ்மன் அறிக்கையில் இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு இல்லை, அதனை நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையுடன் ஒப்பிட வேண்டாம். நவநீதம் பிள்ளைக்கு இலங்கை தூதுவர் பதிலடி. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் தாயகத்தை பாதுகாக்கும் இலங்கை பிரதிநிதிகளின் முயற்சி வெற்றியடையும் கட்டத்தில். ஐக்கிய தேசிய கட்சியின் பதுளை கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக ஆதரவாளர்கள் கூச்சல் குழப்பம். கச்சத்தீவு திருத்தல யாத்திரை நாளை நிறைவடைகிறது. அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் டொர்னாடோ புயல் தாக்கம், 27 பேர் மரணம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் நிலைமைகள் தொடர்பான பரவலான கருப்பொருளுடன் கூடிய அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வு தியத்தலாவையில் ஆரம்பமானது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் எமது பயணம் அரசியல் கலந்துரையாடல் இன்று தியத்தலாவ அரச பாதுகாப்பு கல்வி பீடத்தில் ஆரம்பமானது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசு தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்நாட்டில் ஏற்பட்ட புதிய அரசியல் மாற்றம் எமது நாட்டை பாரிய அபிவிருத்தியை நோக்கி முன்னெடுத்துச் சென்றுள்ளதாக இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மஹிந்த சிந்தனையை அமல்படுத்தும் போது முக்கியமான உள்நாட்டு வெளிநாட்டு பொருளாதார அரசியல் நிலைமை தொடர்பாக பரவலான பேச்சுவார்த்தை மேற்கொள்வதை இதன் நோக்கம் என அமைச்சர் இங்கு மேலும் தெரிவித்தார். ஒரு சில எதிர்க்கட்சி ஊடகங்களினால் மேற்கொள்ளப்படும் கருத்துக்களுக்கு பதிலளித்த அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன முக்கியமான அரசியல் செயற்பாடுகள் மேற்கொள்வதற்காகவே அழகிய தியத்தலாவ பிரதேசத்துக்கு வருகை தந்ததாக தெரிவித்தார். மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் பிரதான உரையை நிகழ்த்தினார். சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம, கலாநிதி சுரேன் பட்டகொட, பேராசிரியர் ரஞ்சித் பண்டார மற்றும் மொஹான் சமரநாயக்க ஆகியோரும் இங்கு உரையாற்றினர். கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையையும் சர்ச்சைக்குரிய தரிஸ்மன் அறிக்கையினையும் ஒப்பிடுவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை மேற்கொண்ட முயற்சிக்கு ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதுவர் தமரா குலநாயகம் சிறந்த பதிலடி கொடுத்துள்ளார். ஜெனீவாவில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அதன் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையினையும் தரிஸ்மன் அறிக்கையினையும் தொடர்புபடுத்தி கருத்து தெரிவித்தார். ஆணைக்குழு அறிக்கையிலும் தரிஸ்மன் அறிக்கையிலும் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அதன் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் திருமதி நவநீதம் பிள்ளை ஆலோசனைகளை முன்வைத்தார். இதன்போது ஜெனீவாவுக்கான இலங்கை தூதுவர் தமரா குலநாயகம் கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையினையும் தரிஸ்மன் அறிக்கையினையும் ஒருபோதும் பரஸ்பரம் ஒப்பிட முடியாதவை என சுட்டிக்காட்டினார். கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஒரு சில விதந்துரைப்புகளை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே அமல்படுத்தியுள்ளது. அத்துடன் அதன் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கு இலங்கைக்கு கால அவகாசம் தேவை என்றும் தெரிவித்தார். தரிஸ்மன் அறிக்கை என்பது இலங்கையின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நோக்கத்தில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை அல்ல. அதனை சர்வதேச அறிக்கையாகவும் கருத முடியாது. தரிஸ்மன் அறிக்கை என்பது ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையாகும். இதனால் அவ்வறிக்கையினை இலங்கையின் கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையுடன் ஒப்பிட முடியாதெனவும் திருமதி தமரா குலநாயகம் தெரிவித்தார். தேசிய ரீதியில் தயாரிக்கப்பட்ட கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள பரிந்துரைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முனைவது அபாயமிக்கதெனவும் இலங்கை தூதுவர் சுட்டிக்காட்டினார். மனித உரிமை பேரவை ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனங்களை மீறும் வகையில் அரசியல் ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட நாடுகளுக்கு எதிராக இரட்டை நிலைப்பாடுகளை கடைபிடிப்பது தொடர்பாகவும் இலங்கை தூதுவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் தாயகத்தை பாதுகாக்கும் இலங்கை அரசின் செயற்திட்டங்கள் வெற்றியடையும் கட்டத்தை அடைந்துள்ளன. சிறந்த திட்டங்களுடன் எதிர்வரும் வாரங்களை எதிர்கொள்ள தயாராகவிருப்பதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். மனித உரிமை பேரவை மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக ஜெனீவாவிற்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் மஹிந்த சமரசிங்க உள்ளிட்ட அரச பிரதிநிதிகள் இன்று தாயகம் திரும்பினர். බැදි සමුළුව වෙනුවෙනුත් ඒ වගේම මුස්ලිම්
நேற்று அணிசேரா இயக்கமும் 53 இஸ்லாமிய நாடுகள் அடங்கிய இஸ்லாமிய நாடுகளுக்கான அமைப்பும் இலங்கைக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளன. அத்துடன் இலங்கைக்கு புதிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அறிவிப்பினை இந்நாடுகள் வெளியிட்டுள்ளன. இந்த அறிவிப்பு எமக்கு மிக பெரும் உந்து சக்தியாகும். அணிசேரா இயக்கம் என்பது பாரிய அங்கத்துவ நாடுகளை கொண்ட இயக்கமாகும். அத்துடன் இஸ்லாமிய நாடுகளுக்கான அமைப்பிலும் 53 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இவ்வனைத்து நாடுகளும் இலங்கை தற்போது அடைந்துள்ள அபிவிருத்திகள் தொடர்பாக சிறந்த புரிந்துணர்வை கொண்டுள்ளன. இதனால் இந்நாடுகள் அனைத்தும் இலங்கைக்கு சார்பான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என ஏகமனதாக தீர்மானித்தன. மனித உரிமை பேரவையில் உத்தியோகபூர்வமாக இதுவரை எந்தவொரு பிரேரணையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. நாங்கள் மீண்டும் 14 அல்லது 15ஆம் தேதியில் ஜெனீவாவுக்கு புறப்பட உள்ளோம். ஜெனீவா மாநாட்டில் முன்வைக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பூரண தயார்படுத்தல்களை மேற்கொண்டுள்ளோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பிரகாரமே இந்த திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். ஜெனீவாவுக்கான இலங்கை தூதுவர் எதிர்வரும் தினங்களில் மனித உரிமை பேரவையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவார். இறுதி அமர்வுக்காக மீண்டும் அமைச்சர்கள் அடங்கிய குழு ஜெனீவாவுக்கு செல்ல உள்ளது. நாடொன்றினை முன்னிலைப்படுத்தி பிரேரணை ஒன்றை முன்வைப்பதை அனுமதிக்க முடியாதென ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இந்தியா தெரிவித்துள்ளது. நாடொன்றை முன்னிலைப்படுத்தி பிரேரணை ஒன்றை முன்வைப்பதன் மூலம் சிறந்த நட்புறவை கட்டி எழுப்புவது மட்டுமல்லாமல் சிறந்த புரிந்துணர்விற்கான மார்க்கத்தையும் சீர்குலைப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 19வது அமர்வில் இந்திய பிரதிநிதி ஒருவர் முன்வைத்த இந்திய அரசின் அறிக்கை மூலம் இவ்விடயம் தெளிவாக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மாநாட்டில் விடயதானங்களுக்கு முன்னுரிமை வழங்குவது, ஒழுக்க விழுமியங்கள் மற்றும் தேர்வு செய்தல், அரசியல் மயம், மோதல் போக்கு போன்றவற்றை தவிர்க்கும் கொள்கையை ஏற்றுக்கொள்வதே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு பெரும் பலமாக அமையும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடொன்றை முன்னிலைப்படுத்தி பிரேரணை கொண்டு வருவதன் மூலம் மனித உரிமை பேரவையின் ஸ்திரமின்மை புலனாகுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த கருத்துக்களை கட்டி எழுப்புவது மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பில் இதுவரை நிலவிய நிலைமை மாற்றமடைவதாகவும் இந்திய பிரதிநிதி சுட்டிக்காட்டினார். பற்றுக்கொள்வதற்கு இத்திட்டத்தின் மூலம் மக்கள் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த கருத்துக்களை கட்டி எழுப்புவது மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பில் இதுவரை நிலவிய நிலைமை மாற்றமடைவதாகவும் இந்திய பிரதிநிதி சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பங்கு பற்றிய கூட்டம் ஒன்றில் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தமையினால் கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களுடனான சந்திப்பொன்று பதுளையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்றது. எமது தலைமையகத்தை சேதப்படுத்துவோர் இனங்கண்டு அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். எங்களுக்கு அரசாங்கத்தை வெளியேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தை வெளியேற்ற முனையும் போது அதனை தடுப்பதற்கு யாராவது முயன்றால் அவர்களை முதலில் வெளியேற்றிவிட்டு நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்வோம். ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் அக்கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தா மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பான ஒளிநாடா ஒன்றை காட்சிப்படுத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க முயன்றபோது ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்ப்பை மீறி இந்த ஒளிநாடா ரணில் விக்ரமசிங்கவினால் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டது. இதனால் கூட்டத்தில் கலைவரம் ஏற்பட்டதால் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஊடகவியலாளர்களிடம் அவர்களது புகைப்பட கருவிகளை அகற்றுமாறு அழுத்தம் கொடுப்பதை அவதானிக்க முடிந்தது. வென்றெடுத்த சுதந்திரத்தை மலினப்படுத்தி மேற்கு நாடுகளால் முன்னெடுக்கப்படும் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என சமய தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். உண்மையிலே எமக்கு 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தாலும் உண்மையான சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது 2009ஆம் வருடத்திலே இருந்துதான். இதை எவரும் மறக்க முடியாது. இந்த ஒரு விசாரணைக்கும் அனுமதியாது எமது பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். போன்ற அடக்கி ஆளக்கூடிய நாட்டுகளினுடைய எதிர்ப்பை நாங்கள் அனைவருமாக ஒன்று கூடி நாங்கள் எதிர்க்கின்றோம். அத்தோடு இந்த நாட்டிலே தற்பொழுது நாங்கள் இன மொழி மத பேதமில்லாமல் அழகான முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை வாழ்வதற்கு ஏனைய நாடுகள்
இடையூறாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம். எனவே அந்த இடையூறை அனைத்து நாடுகளும் நிறுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதனை ஜெனீவாவில் 47 நாடுகள் இணைந்து எமது இலங்கை தொடர்பாக கருத்து கூறுவது தவறான விடயம். இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கு வாழும் அனைவருக்கும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய நிலை காணப்படுகிறது. 30 வருட யுத்தத்தின் பின்னர் இவ்வாறான ஒரு சூழ்நிலை தோன்றியுள்ளது. இந்த அமைதி சூழ்நிலையையும் மக்களின் மகிழ்ச்சியையும் அழித்தொழிப்பதற்கு யாராவது முயன்றால் இயற்கையாகவே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். සතුට සන්තෝෂය නැති කරන්න කවුරු හරි උත්සාහ කරනවා නම් ඒක ස්වභාව ධර්මය විසින්ම උන්ට දඬුවම් කරා. ஜெனீவா மனித உரிமை மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள போலி குற்றச்சாட்டுகளை கண்டித்து அரசியல் முக்கியஸ்தர்களும் புத்திஜீவிகளும் கருத்து தெரிவித்துள்ளனர். தென்பகுதிக்கு நாங்கள் சென்று சகோதர இனமான சிங்கள இன சகோதரர்களோடு ஒன்றிணைந்து வாழ்கின்ற ஒரு சக்தி ஏற்படுத்தி தந்தது ஜனாதிபதி அவர்கள் தான். அந்த அடிப்படையில் அவருக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த காலத்தை முற்றுமுழுதாக அளிக்க விரும்புகின்றீர்கள். தயவு செய்து உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் சிங்களவர்கள் என்று நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உறவை குலைத்து விடாதோம். இப்போது இருக்கிற நிலைமை சமாதானமாகவும் விரும்பின நாட்டுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பையும் எங்களுக்கு இந்த ஜனாதிபதி ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே மேற்குலக நாடுகள் அனைத்தும் எமது நாட்டுக்கு அபிவிருத்திக்கும் அதற்கு ஒத்தாசினை வழங்கக்கூடிய வகையில் ஆவணம் செய்யுமாறும், எமது உள்நாட்டு பிரச்சனைகளை குழப்ப முன்வராமல் இதனை மேற்கொண்டு எமது சமாதானமான முறையில் தீர்த்து வைக்கக்கூடிய வழிகளை எமது நாட்டுக்கும் ஜனாதிபதிக்கும் மக்களுக்கும் ஏற்ற வகையில் செய்து தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிரந்தரமான அரசியல் தீர்வினை நாங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் அரசாங்கம் இன்று தற்போதிலும் இதற்கான தீர்வினை நாங்கள் உள்நாட்டில் வடிவமைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் இருப்பதன் காரணமாக உள்நாட்டில் உள்ள எல்லா அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இதற்கான முழுமையான ஒரு தீர்வினை இனம் கண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதிக்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். நீண்ட வரலாற்றையும் தனித்துவத்தையும் கொண்ட எமது நாட்டின் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பழிவாங்கும் அரசியலூடாக அபிவிருத்தியையும் அதிகார பங்கீட்டினையும் பெற்றுக்கொள்ள முடியாதென கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நீண்ட வரலாற்றை கொண்டிருந்த எமது நாடு சம்பவம் அடிப்படையில் அவை நடந்தால் இந்த நாட்டிலே பிரச்சனை தீர்த்து கொள்ள முடியுமா, அல்லது அது நடப்பதனால் எங்களால் ஏதாவது முன்னேற்றகரமான நிகழ்வுகளை செய்ய முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். படுத்தி அதிகார பயிர்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய இன்னமும் பழிவாங்குகின்ற உணர்வுகளூடாக எமது நாட்டிலே நீண்டு நிலைத்து நிற்கக்கூடிய சமாதானத்தையும் அதிகார பயிரை பெற்றுக்கொள்ள முடியாது. மட்டக்களப்பு புனித சிசிலியா பெண்கள் பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மாகாண முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பாடசாலை அதிபர் அருட்சகோதரி எலிசபெத் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கல்வி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திறமைகளை வெளிக்காட்டிய மாணவ மாணவிகளுக்கு பரிசில்களையும் முதலமைச்சர் வழங்கி வைத்தார். விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். கதிரவன் ஒளி தெரிக்கும் உரமிகு நீலமதில் தளிர் செழிக்கும் வியர்வை துளியும் முத்தாகுமே தேசம் முழுவதும் வளமாகுமே நம் ஊவினமும் உலை பொங்குமே உழவின் மேன்மையும் ஓங்குமே தேசியம் செழித்திட வைக்கும் விவசாய வளம் CIC மனிதாபிமானம். இலங்கையின் பலசரக்கு பொருட்கள் விஜய தயாரிப்புகள் சந்ததிக்காக பாரம்பரியமாக எடுத்து வருவது விஜய தயாரிப்புகள். எமது சுவை தேசத்தவர்களுக்கு. செய்திகள் தொடர்கின்றன.
திவ்யநெகும தேசிய திட்டத்தினூடாக மக்களின் வாழ்வாதாரத்தை இலகுபடுத்துவதற்கான திட்டங்கள் இவ்வருடம் அமல்படுத்தப்பட உள்ளன. கால்நடை வளத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக இவ்வருடம் செயற்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் தொடர்பான தொகுப்பு இன்றைய திவ்யநெகும செயற்திட்டத்தினூடாக தருகின்றோம். கடந்த வருடத்தில் திவ்யநெகும தேசிய திட்டம் அடைந்துள்ள அபிவிருத்தியின் பிரகாரம் கால்நடை வளத்துறை தீர்க்கமான அபிவிருத்தியை பெற்றுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. வீடுகள் தோறும் அன்றாடம் தேவைப்படும் சிறந்த போஷாக்குமிக்க உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு இத்திட்டத்தின் மூலம் மக்கள் தயாராகி வருகின்றனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் திவ்யநெகும தேசிய திட்டத்தில் கோழி குஞ்சுகள், கறவை பசுக்கள், ஆடுகள் போன்ற விலங்குகளும், கோழி கூடுகள் மற்றும் ஏனைய உபகரணங்களும் பிரதேச மட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு மொத்தம் 235 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இவ்வருடம் திவ்யநெகும தேசிய திட்ட இலக்கின்படி முட்டை உற்பத்தியை அதிகரிப்பதற்காக 5 லட்சம் கோழி குஞ்சுகளும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் அடைகாக்கும் உபகரணங்களும் உருவாக்கப்பட உள்ளன. 3000 உயர் ரக பசுக்கள், 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகள், வாத்துகள் போன்ற இளங்கினங்களும் விநியோகிக்கப்பட உள்ளன. 25,000 மாட்டுத் தொழுவங்களும் ஏற்படுத்தப்பட உள்ளதுடன் அதன் மூலம் கால்நடை வளத்துறையில் கிராமிய மக்களுக்கு சுய தொழிலுக்கான மார்க்கங்களை ஏற்படுத்துவதற்கான வசதிகளும் உருவாக்கப்பட உள்ளன. அரசாங்கத்தினால் மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் டீசல் மானிய திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாக வாழைச்சேனையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வாழைச்சேனை, ஓட்டமாவடி மற்றும் கோரளைப்பற்று மத்தி ஆகிய 3 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மீன்பிடி வள்ள உரிமையாளர்களுக்கு டீசல் மானிய கூப்பன் வழங்கும் நிகழ்வு வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தில் இடம்பெற்றது. வாழைச்சேனை அல்லமான் ஆழ்கடல் படகு உரிமையாளர் சங்க தலைவர் MU சம்சுதீன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள பிரதி பணிப்பாளர் டி ஜார்ஜ், மாவட்ட மீன்பிடி பரிசோதகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 300 ஆழ்கடல் படகுகளுக்கும் 40 ஒருநாள் படகுகளுக்கும் 35 வெளியில் இயந்திர பூட்டப்பட்ட படகுகளுக்கும் மானிய கூப்பன்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஆழ்கடல் படகுகளுக்கு மாதம் ஒன்றுக்கு 30,000 ரூபாவும், ஒருநாள் படகுகளுக்கு 18,000 ரூபாவும், வெளியின இயந்திர பூட்டப்பட்ட படகுகளுக்கு 6,250 ரூபாய் வீதமும் மானிய கூப்பன்கள் வழங்கி வைக்கப்பட்டன. காலி மாவட்டத்தில் ஏற்றுமதி பயிர் செய்கையை அபிவிருத்தி செய்வதற்கு விசேட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கருவா, மிளகு, மஞ்சள், இஞ்சி போன்ற ஏற்றுமதி பயிர்களை அபிவிருத்தி செய்வதே திட்டத்தின் நோக்கமாகும். இவ்வருடம் காலி மாவட்டத்தில் 400 ஏக்கரில் கருவா செய்கையும் 70 ஏக்கரில் மிளகு செய்கையும் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்கு புறம்பாக கருவா செய்கையின் விளைச்சலை அதிகரிப்பதற்கும் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வருடம் 21 லட்சம் கருவா கன்றுகளையும் 2 லட்சம் மிளகு செடிகளையும் உற்பத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு இணைவாக காலி மாவட்டத்தில் ஏற்றுமதி பயிர் செய்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை பயிற்றுவிக்கும் செயலமர்வு ஒன்று அபராதுவ விவசாய திணைக்களத்தில் பதிவு இடம்பெற்றது. விவசாய திணைக்களத்தின் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். மன்னார் பொது சந்தையில் இடம்பெற்ற தீ விபத்தின் பின்னணி குறித்து கண்டறியுமாறு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பலிஸ்மா அதிபர் NK இலங்ககோனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜெனீவா சென்றிருந்த போது அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் போலீஸ் மாதிபருடன் தொடர்பு கொண்டு இந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். மன்னார் பொதுச்சந்தையில் இருந்த 66 கடைகளில் 35 வர்த்தக நிலையங்கள் நேற்று முன்தினம் அதிகாலை ஏற்பட்ட தீயினால் முற்றாக சேதமடைந்தன. இதனால் பெருந்தொகையான நஷ்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் இத்தொழிலை நம்பியிருந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது நிர்கதிக்குள்ளாகியுள்ளன. இந்த சம்பவத்திற்கு பின்னால் உள்ளவர்களை விசாரணைகள் மூலம் கண்டறிந்து குற்றவாளி யாராக இருந்தாலும் தராதரங்களுக்கு அப்பால் சென்று சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள சுமூக நிலையை குழப்பி மீண்டும் பதற்ற நிலைமை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு சில சக்திகள் முயற்சி செய்து வருவதாகவும் போலீஸ் மாதிபரிடம் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பிரதேசத்தில் அமைதி சமாதானத்தை ஏற்படுத்தும் வகையில் போலீசாரினை சேவையில் ஈடுபடுத்துமாறும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார்.